சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். கோவை மாவட்டத்தில் பல்வேறு ஆன்மீக தலங்கள் இருக்கு. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்திருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை மிக பிரசித்தி பெற்றது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியான அன்று ஏராளமான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து கால்நடையாகவே பாத யாத்திரையாகவே 7 மலைகளை கடந்து வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்து வர்றாங்க. இந்த வருடமும் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வெள்ளியங்கிரி மலை ஏற தொடங்கி இருக்காங்க. இது குறித்த சிறப்பு தொகுப்பு தான் இப்போது பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தன், சேலத்துலேருந்து வரேன். 5 வருஷமாக நாங்கள் இந்த குரூப் வந்துட்டுருக்கோம். இங்கே வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. என் பேர் தங்கராஜுங்க, சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். கிட்டத்தட்ட இதை 5ஆவது வருஷமாக வந்துட்டுருக்கோம். ரொம்ப டஃப்பான ஒரு இடம்னா சொல்லலாம், வெள்ளியங்கிரின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சக்கரம், நம்மளுடைய 7 சக்கரம் சேர்ந்தது தான் இந்த 7 மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மனசு ஒரு அமைதியாக இருக்குது, ஒரு சாந்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் உமாசங்கர், பொள்ளாச்சிலேருந்து வந்துட்டுருக்கேங்க. நான் கடந்த 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். பௌர்ணமி அன்றைக்கி, சித்ரா பௌர்ணமிக்கு எனக்கு எப்பவும் வர்றது தான். அதனால் நல்ல தரிசனம் கிடச்சிது. முதல் மலை மட்டும்தான் சிரமம். அதே மாதிரி 6வது மழை வந்தங்காட்டி வழுக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் போயிட்டு வந்ததுக்கு நல்ல தரிசனம் இருக்குது. வந்ததுக்கு எந்த இது இல்லை. சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருந்தால் சித்திரகுப்தனுக்கு வரம் கிடைச்ச மாதிரி மக்கள் அனைவருக்கும் வரம் கிடைக்கிறது உண்மை. அதனால் இங்கே வந்தாலும் நல்லது நடக்குங்கிறது ஐதீகம். பேர் சிவகுமாருங்க, எடப்பாடிலேருந்து வந்திருக்குங்க வெள்ளியங்கிரி மலைக்கு. நாங்கள் ஒரு 8 வருஷமாக வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து. வெள்ளிக்கிழமை வந்தோங்க, வெள்ளிக்கிழமை நேற்று மலை ஏறிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து வெள்ளப்பிள்ளையார் மலை, ஃபஸ்ட்டு மலை. மொத்தம் 7 மலை இருக்குங்க. 7 மலை. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைய பிள்ளையார் கோயில், 2வது வந்து வழுக்குப்பாறை, 3வது வந்து பாம்பாட்டி சித்தர், 4வது வந்து ஒட்டன் சமாதி, 5 வந்து பீமன் கழுவுருண்டை, 6வது வந்து அர்ஜுன சொனை, 7வது வந்து கிரிமலை. நாங்கள் வந்துட்டு போனால் வந்து சிறப்பாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து தொடர்ந்து 8 வருஷம் வந்துட்டு இருக்கனால எங்களுக்கு எந்த வித ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நாங்கள் வந்து ஆண்டவனை வந்து வெள்ளியங்கிரி வந்து சுயம்பு வடிவத்தில் இருக்குதுங்க. நாங்கள் வந்து கடவுளை வந்து வழிபட்டு போயிட்டுருக்குறோம். 1:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 7வது மலையில் வந்து சாமி பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு மலையிலேருந்து கீழே இறங்குறோம். வெள்ளியங்கிரி மலைக்கு எங்கள் பரம்பரையாக வரோம். வந்து போனால் நல்லா இருக்குது. இன்றைக்கி என் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் விலகுது. நான் வந்து 4 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் எவ்வளோ நல்லது நடக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேர்த்துக்கு சொல்கிறேன். இப்போ தான் புதுசாக ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தேன். பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு மலையை ஏறி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த மலைக்கு வந்து போனால் எனக்கு நல்லது நடக்குது. ரஞ்சித் குமார், நாகர்கோயிலேருந்து வந்திருக்கேன். நாகர்கோயிலேருந்து மொத்தம் 16 பேர் வந்தோம். அங்கே இங்கே வெள்ளியகிரி மலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டு வந்தோம். அதேமாரி வந்தோம். மலை பக்கம் தான் நினச்சி வந்தால் நல்லா லாங்காக இருக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மலை நல்லா கஷ்டம், லாஸ்ட் மலையும் அதேமாரி நல்லா லாங்காக இருக்குது. காலையில் 7 மணிக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்தால இப்போ தான் இறங்கி வரோம் கோயிலுக்கு போய்ட்டு. வணக்கம். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு 11 பேர் இங்கே வெள்ளியங்கிரிங்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த ஈசா யோகா மையம் பார்த்துட்டு வெள்ளியங்கிரி அந்த சிவன் கோயிலை பார்க்க வந்தோம். இது ரொம்ப நாளாக எங்களுக்கு இங்கே வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் நாங்கள் இந்த சம்மர் சீசனில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போனால் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு எங்களுடைய நண்பர்கள் வந்து சொன்னதுனால நாங்கள் எல்லோரும் ஒரு 11 பேர் வந்தோம். மலையில் ஏறி இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மலையில் ஏறினது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ இதில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 11:30 மணிக்கு நாங்கள் அங்கே புறப்பட்டோம் அடிவாரத்தில். அப்போ வந்து மழை பெஞ்சுது அப்படின்ட்டு அங்கே எல்லோரும் நிறுத்தி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கேயே நாங்கள் 2 மணி நேரம், ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஃபுல்லாக 2 மணி நேரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் மேலே ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த இருட்டில் தான் வந்தோம். வந்து சாமியே வந்து ஒரு 6:20 பார்த்தோம். நல்ல தரிசனம் பண்ணோம். ஆனால் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு அந்த மாதிரியான ஒரு அடிப்படை வசதி இல்லை. அது வருங்காலத்தில் அதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு எங்களுடைய ஃப்ரெண்டுகள்கிட்டலாம் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா 24 மணி நேரமும் வேலையிலே இருக்கிறதுனால ஒரு 10 நாள் இப்படி வெளியூருக்கு போயிட்டு வருவோமே, கொஞ்சம் நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் இது பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டம்தான் காரணம். வால்பாறை, ஆலியாறு, அமராவதி இந்த மாதிரி இயற்கை இந்த சூழலை ரசிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். முக்கியமாக இந்த வெள்ளியங்கிரிக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய
நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். இப்போ நாங்கள் போய் அவங்கள பகிர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமிக்கு வர்றதா இருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த நைட்டில் வரும்போது ஒரு லைட்டு கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னாக்கும் குடிக்கிறதுக்கு முக்கியமாக தண்ணி இல்லை. இது வந்து ஒன்று கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், இன்னொன்று டூரிஸ்ட் பிளேஸாகவும் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரணோ பாதுபதியே நமகாதேவா, என்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்றி போற்றி, ஊழியர்கோன் வெப்பழித்த புகழின் குணங்களை போற்றி. வெள்ளியங்கிரி மலை என்றது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. என்ன கருத்து என்னக்கா, கைலாயம் மானசர் கைலாயம் போகாதவங்க இந்த கைலாயம் வந்தாவே பெரிய புண்ணியம் பெற்றுதா சரித்திரம் சொல்லுது. சரித்திரம் இவங்க கூறுகள் வேற. அவங்க நான் இப்படி சொல்லலாம், பல பேர் பல விதமாக சொல்லலாம் வெள்ளியங்கிரி பற்றி. இந்த எளியவனுக்கு ஒரு சிறு கூறு என்னன்னாக்கா, இப்போ மானசர் ஏரியில் குளித்து முத்தி அடைஞ்சாதான் போவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தில் கைலாய மலையே அங்கே இருந்தது சொல்கிறாங்க. அதான் இந்த எளியவனு பார்த்துட்டு வந்துட்டேன், கைலாயம் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கைலாயம் என்ன இருந்தாக்கா, இது தென் கைலாயம். இந்த தென் கைலாயத்தில் வந்து சிவபெருமானு சக்திக்கு இந்த இடத்துல வந்து உபதேசம் சொன்னதாக ஒரு சிறு கருத்து இருக்குது. மானசரில் வந்து கைலாயம் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் வந்து ஆசி பெற்ற இடம். ஏன் இந்த வெள்ளியங்கிரிக்கு ஒரு கைலாயன்ற வந்த காரணமே, மிக வல்லமை படித்த பெரிய மகான்கள், கோரக்கும்பர், பல சட்டமுனி, மகாமுனி, 18 சித்தர்கள், அகத்தியர், மாமுனிகள், ரிஷிகர், எல்லா முனிவர்களும் வந்து தவம் பண்ண இடம் இந்த இடம். பர்வதமலை, வெள்ளியங்கிரி, சதுரகிரி, இதெல்லாம் வந்து அவர் இறைவனால் ஆட்கொண்டப்பட்ட இடம். அவரோட ஒரு சில கருத்துக்கள் என்ன சொல்றதுனாக்கா, அவரோட ஜடை முடியில் இருந்தது வளர்ந்ததுப்பா அப்படின்றாங்க. ஜடை முடியல எனக்கா அவர் ஜடை என்னன்னாக்கா, ஒரு குறிப்பாக எப்படி சொல்ல முடியும்னாக்கா, இருக்கிற மரத்திலேயே மிக உயர்ந்த மரம் ஆலமரம். ஆலமரத்தை விழுது யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்களா? அது எங்கே வேறு போய் தெரியுமா? தெரியாது. அதுதான் மகாதேவன். சிவபெருமான் ஒருவன் தான் மகாதேவன். அது வேறு எப்படி பிரியுதோ, பூமிக்குள்ளே போச்சுன்னா பெருசாக ஆகினே இருக்காது. அது எங்கே வீழ்து வந்துருந்தோ அதே மாதிரி இருக்கும். இதே போல் தான் சிவபெருமான் ஒரு மரமாக இருக்கிறாரு. அதிலிருந்து கலையாக பிரிஞ்சு தான் இந்த மாதிரி மலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி, அந்த மாதிரி. அது முதல் கடவுள் வந்து சிவபெருமான். அந்த கடவுளுக்கு முக்கியமான இது வந்து மானசர். மானசர் வந்து 5 பஞ்ச கைலாயம் இருக்குது. 5 பஞ்ச கைலாயத்தில் அங்கே இருக்குது. என்னது, ஆதி கைலாசி, மானசர், மணிமேக்ஸு, இந்த மாதிரி ஒரு 7, 8, ஒரு 5, 6 கைலாயம் இருக்குது. அதில் ஒரு கைலாயம் வெள்ளியங்கிரி. நிறைய பேர் இந்த வெள்ளியங்கிரியில் வந்தாக்க பெரிய மோட்சம். ஏன் மோட்சம் கிடையாதுனாக்கா, நம்மளால இவ்வளோ மோட்சம் கிடையாது. ஏற்கனவே அருள் பெற்ற அடியார்கள், சித்தர்கள், அகத்தியர் சொன்னேன். அந்த அகத்தியர்களாக எல்லா முனிவர்களாக வந்து போன இடம். அவங்க வந்து வருவாங்களாம், இப்படி வருவாங்களாம். திடீர்னு என்ன செய்வாங்களாம், ஒரு மண்ணை அப்படி பிடிச்சி ஒரு லிங்கமாக்கி விடுவாங்களாம். அது பிரிந்து சுயம்பா வந்து பிறந்தாங்க. உடனே அதுக்கு ஜோதியை புகுத்தி அவர் என்ன சுயம்பா பிரசித்தமாகி இங்கே வந்து ஐக்கியமாவிட. இங்கே ஏப்ரல் மாதத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு விசேஷம். இங்கே ரொம்ப அபூர்வமான விசேஷம். இந்த அபூர்வமான விசேஷத்துக்கு வெள்ளியங்கிரி ஏன் வந்ததுனாக்கா, முழு நிலவு பட்டு அந்த மலையில் பட்டுதுனாக்கா அந்த மலையை வெள்ளி தகடு போல் மின்னும். இதுதாங்க உண்மை. வெள்ளியங்கிரி மலை மேலே பட்டோன்னா அந்த மலையே வெள்ளியங்கிரியை போல மின்னும். அங்கே சுயம்புவாக இருக்கிறாரு சிவபெருமான். அது நிறைய பேருக்கு சுயம்புன்றாங்க. ஆனால் ஒரு சில கருத்துக்கள் அங்கே என்ன சொல்லுதுன்னாக்கா, சிவபெருமான் அங்கே இருக்கிறார். பார்க்குற கணக்கு அப்பா அப்படி உடம்பு சிலுக்கும். ஏன் சிலுக்குதுன்னாக்கா, ஒரு சில ஆளுங்களுக்கு அப்படி மெய் மறந்துடுவாங்க. எம்பெருமா ஜடையோட படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆளுங்களுக்கு வெறும் அதாவது பார்க்குற கல்விக்கே கல்லியா, அதான் கல் தான். இது தெய்வம் தான். அதுதான் அங்கே இருக்குது. இன்னி வரைக்கும் அது கோவிலுக்கு கட்ட முடியாத காரணம் என்னக்கா, இந்த கோவிலுக்கு கட்டிட்டாங்களாக்கா இங்கே மகிமை குன்றிவிடும்னாக்கா அழிந்து விடும் அர்த்தம். அது எப்படின்னாக்கா, இப்போ கீழே கட்டினாங்க கோவில், அது பரவாயில்ல. அங்கே ஏன் கட்டலைனாக்கா, அந்த மலையாகப்பட்டது எந்த நேரத்தில் பல மூலிகைகள், பல நவரத்ன மாளிகைகள், பல ஒரு பெரிய பொக்கிஷங்கள்லாம் இங்கே இருக்குதுங்க. இந்த இடத்துல இருக்குதுங்க. இது தீராத வியாதிகள் எல்லாம் இங்கே தீர்க்கக்கூடியது வெள்ளியங்கிரி. நிறைய பேர் சட்டு பனியெல்லாம் போட்டுன்னு போகக்கூடாது. இது ஏன் சட்டு போடுறதுனாக்கா, இங்கே யோகர் போகமனுலாம் இங்கே இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களோட காற்று இந்த இடத்துல பட்டுதுன்னா, இந்த சித்ரா பௌர்ணமியில் காற்று பட்டுதுன்னாக்கா தீராத வியாதிகளாக தீர்க்கக்கூடியதாங்க. இங்கே முதலில் வந்து இங்கே ஒரு சுனை ஒன்று ஓடுது. 6வது மலை தானே, 6வது மலையில் ஒரு சுனை ஓடுது. 5, 6 நடுவில் ஒரு சுனை ஓடுது. அது முழங்கால வரைக்கும் தான் தண்ணி இருக்கும்.
அந்த மலையில் வந்து காலை வச்சுனாக்கா என்ன மாதிரி வெயில் ஆச்சா சரி அந்த தண்ணியில் வச்சுனாக்கா மானசருடைய பவர் அங்கே இருக்கும். ஏன்னாக்கா அவ்வளோ ஐஸு சில்லு 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 சில்லுன்னு உடம்புல என்னமோ ஒரு சீராமல் இங்கே பாம்பு கடிச்சா மாதிரி இருக்கும், தேள் கடிச்சா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். அது அவ்வளோ ஆனந்தமாக பக்தர்கள் என்ன செய்யுதுங்க, எந்த வித சங்கடங்கள் இல்லாமல் வீட்டின் ஜனவு இல்லாமல் நமச்சிவாயா நமச்சிவாயா 3 முறை இல்லை 5 முறை முக்கி எழுந்தால் அவங்க 7 பிறவிலையும் விடுபட்டவங்க விட்டு போயிருப்பான். அவன் தான் இங்கே வந்து வெள்ளியங்கிரிக்கு வந்துருக்கான்.